ஹசரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் உலகில் பிரபல்யம் என்னும் ஆடையை அணிகிறாரோ, கியாமத் நாளன்று அல்லாஹு தஆலா அவருக்கு கேவலம் என்ற ஆடையை அணிவித்து அதில் நெருப்பை மூட்டி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. ஹசரத் அப்துல்லா இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்று புகழ் கிடைக்க வேண்டும் என்றும் யார் எண்ணி ஒரு நல்ல செயல்களை செய்து விடுகின்றார்களோ அவர் அந்த எண்ணத்தை விடாதவரை அல்லாஹு தஆலாவுடைய கடும் வெறுப்புக்கு ஆளாகி இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். கடைசி காலத்தில் சில மக்கள் வெளி தோற்றத்தில் நண்பர்களாகவும் உட்புறத்தில் விரோதிகளாகவும் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கு, யா ரசூலுல்லாஹ், இது எதன் காரணமாக ஏற்படும் என்று வினவப்பட்டது. சுயநலத்திற்காக வெளிரங்கத்தில் ஒருவர் மற்றவரோடு நட்பு கொள்வார், உட்புற விரோதத்தினால் அவர்களே ஒருவர் மற்றவரை பார்த்து பயப்படுவார் என்று